கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம லாஸ்ட்டாக பார்த்துட்டு இருந்த காமெடி சீரிஸோட நெக்ஸ்ட் எபிசோட தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் டோக்கியோ சிட்டியில் ஒரு ஃபேமஸான ஃபெஸ்டிவல் ஒன்று நடக்கிறத காட்டுறாங்க. என்ன ஃபெஸ்டிவல்னு தெரியல, ஆனால் அந்த ஃபெஸ்டிவலுக்கு ஏகப்பட்ட சுற்றி இருக்க சிட்டிலேருந்து ஆட்கள்லாம் வருவாங்க நிறைய பேர். அந்த டைமில் நிறைய ஸ்பெஷலான ஈவெண்ட்லாம் நடக்கும், ஸ்பெஷலாக ஃபுட்டெல்லாம் சர்வ் பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி நடக்கும்னு. இப்போ அந்த ஃபெஸ்டிவலுக்கு தான் நம்ம லாஸ்ட் எபிசோடில் பார்த்தோம்ல, ரியோன்னு ஒருத்தனை அவன் வந்துகிட்டு இருக்கான். அவனுக்கு இங்கே ஏதோ ஒரு ஸ்பெஷலான ரெஸ்டாரண்ட்டில் ஸ்பெஷலாக ஃபுட்டு வாங்கி சாப்பிடணும்னு ஆசை போல இருக்கு. அதனால இந்த ஃபெஸ்டிவல் எப்போ நடக்கும்னு வெயிட் பண்ணி காசு சேர்த்து ஆசாசியாக வந்துட்டு இருக்கான். இப்போ அந்த ரெஸ்டாரண்ட் எங்கன்னு சொல்லிட்டு இவன் தேடிட்டு வந்துட்டு இருக்கும்போது அந்த ஏரியா லோக்கல் கைன்னு நினைக்கிறவன் ஒருத்தன் அவன் இப்போ இவனை பிளாக் பண்றான். சாரி யாரு, எந்த ஊர்ல இருந்து வரீங்க அப்படின்னு கேட்கும்போது இவன் நம்ம பசங்க இருக்க ஏரியா வந்து சிபா சிட்டி, நான் சிபால இருந்து வரேன் அப்படின்னு இவன் சொல்ல, ஓ அங்கேருந்து வரியா, சரி இப்போ எங்க போயிட்டு இருக்க அப்படின்னு போது அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போறேன் அப்படின்னு இவன் சொல்ல, அப்படியா ரொம்ப வசதியா போச்சு, இப்போ நீ என்ன பண்ற, அந்த ஃபுட்டு வாங்குறதுக்கு வச்சிருக்க காசு எல்லாத்தையும் என்கிட்ட கொடுக்குற, எதுவுமே நடக்காத மாதிரி அதுக்கப்புறமா அப்படியே நடை கட்டுற, எப்படி வசதி அப்படின்னு கேட்க, என்னடா சொல்ற அப்படின்னு போது, சொன்னது உனக்கு கேட்கலையா, நீ ஏன் காசை கொடுக்குறியா இல்ல நானா போயிட்டு எடுத்துக்கிட்டுமா அப்படின்னு சொல்லி மிரட்ட, நம்ம ரியோ எகிறான் பார்த்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்குள்ள இந்த லோக்கல் கை நம்ம ரியோவை அடிச்சே போட்டான். ரியோவால அவனுக்கு ஈடு கொடுக்க முடியல, இவன் ரியோ போட்டு பொழந்து கட்டிட்டான். ஆனா இந்த ரியோ சொல்றான், நீ யாரு என்னன்னு தெரியாம என் மேல கை வச்சிருக்க கூடாது, என் மேல கை வச்ச விஷயம் மட்டும் எங்க ஆளுங்க டக்காஷிக்கும் சிஞ்சிக்கும் தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் மாமனே, உன் கதை க்ளோஸ் அப்படின்னு சொல்ல, அந்த டைம்ல இங்க சண்டை நடந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஒரு போலீஸ்கார் வந்துட்டாரு. டே என்னடா பண்றீங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு, இவன் உடனே டே உன் புராணத்தெல்லாம் போய் வேற யார்ட்டையா சொல்லு அப்படின்னு சொல்லி இவன் அந்த ரியோவோட பர்ஸ் அடிச்சுட்டு உட்ராஜ் விட்டுன்னு எஸ் ஆயிட்டாங்க. அந்த போலீஸ்காரன் இவனை துரத்திட்டு போறாரு. ஆனா ஒரு இடத்துக்கு போனதுமே இவனோட கூட்டாளின்னு நினைக்கிறேன், மச்சான் இங்க வேணா மச்சான் அப்படின்னு சொல்லி கூப்பிட இவன் வேகமா ஓடி போயிட்டான். அங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டான். அந்த போலீஸ்காரையும் எங்க போனான்னு தெரியாம அப்படியே நேரா போயிட்டாரு. இப்பதான் அந்த லோக்கல் கையும் ஒரு இடத்துக்குள்ள போறான். பார்த்தா இவனுங்க எல்லாருமே ஒரு கேங்கு போல இருக்குது. இந்த மாதிரி சிட்டிக்குள்ள சின்ன சின்ன கிரைம் பண்ணிட்டு எல்லாருக்கும் குடைச்சல் கொடுத்துட்டு இருக்கிறது தான் அவங்களோட வேலையை போல இருக்குது. இப்போ வந்ததுமே கேட்கறானுங்க, இன்னைக்கு என்ன சம்பவம் பண்ண மச்சான் அப்படின்னு போது, ஒருத்தனை அச்சு பணத்தை புனிக்கிட்ட மச்சான், என்னோட ஷேர் இவ்வளவு இருந்தா இதை நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பர்ஸை தூக்கி அடிக்கிறான். ஆனா இன்னைக்கு வந்தவன் இந்த சிபா சிட்டில இருந்து வந்திருக்கிறான் மச்சான். எனக்கு அந்த சிட்டில இருந்து வர்றவனுங்களை பார்த்தாலே வெறியாகுது. அந்த போலீஸ்காரர் மட்டும் இல்லைன்னா அவனை அச்சு இன்னும் பொழந்திருப்பேன். அந்த சிட்டில உள்ளவனுங்க தான் என் ஃப்ரெண்டை ஒரு டைம் அடிச்சிட்டானுங்க. என் ஃப்ரெண்டு இன்னுமே அதனால ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறான். மறுபடியும் இந்த மாதிரி அவனாவது மாட்டினானா அவனுங்களை பொழந்துருவோம் மச்சான் அப்படின்னு சொல்லி இவன் சொல்ல, இவனுங்க கேங்க்கு லீடர் ஒருத்தன் இருக்கான், இவனோட பேரு சக்குரா. அவன் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, உனக்கு அந்த சிபா சிட்டி ஆளுங்க மேல அவ்வளவு வெஞ்சன்ஸ் இருக்குதா மச்சான், பேசாம அவனுங்க ஊருக்கே போயிட்டு அவனுங்களுக்கு பாடத்தை சொல்லி கொடுக்கலாமா, நம்ம அவனுங்களை போட்டு வெளுக்கிற வெளியில அவனுங்க என்னமோ நம்ம டோக்கியோ சிட்டி பக்கம் தலை வச்சு கூட படக்கூடாது. என்ன சொல்ற, நான் ரெடி நீ ரெடியா, எனக்கு இதை நினைச்சு பார்த்தாலே ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி ஓவரா ஹைப்பாக இந்த லோக்கல் கையோட பேர் யூகியா. ஆனா தலை நம்ம சிட்டிக்குள்ள அவனுங்க வந்தானுங்கன்னா அச்சோம்னா அது வேற கதை. ஆனா அவனுங்க ஊருக்குள்ளேயே போய் அடிக்கிறது அது ரொம்ப டேஞ்சர் தலை. ஏன்னா அவனுங்க எல்லாருமே ஆட்டு மந்த மாதிரி பிலுபிலுன்னு இருப்பானுங்க. ஒருத்த மேல கை வச்சா 10 பேர் வருவானுங்க, 10 பேர் மேல கை வச்சா 100 பேர் வருவானுங்க. இவ்வளவு ரிஸ்க் நமக்கு தேவைதானா தலை அப்படின்னு போது, இதை கேட்டதுதான் இவன் இன்னும் எந்துவாகுறான். டே இதை சொல்லாம விட்டுட்டியடா தங்கம், முதல்லையே என்னடா லைஃப் ரொம்ப போரிங்கா போயிட்டு இருக்குதுன்னு பார்த்தேன், நீ சொல்றதை கேட்டதுதான் மச்சான் அப்படியே கிக்கு ஜிவ்வுன்னு ஏறுது. கண்டிப்பா நம்ம போறோம், அவனுங்க இடத்துல வச்சு அடிக்கிறோம் மச்சான் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் ஆயிட. இப்ப அடுத்த சீன்ல காரணா நம்ம டக்காஷிக்கே சிஞ்சிக்கும் ரியோ அங்க டோக்கியோல அடி வாங்கின விஷயம் தெரிய வந்துருச்சு. நம்ம ரீகோ தான் வந்து சொல்றா, எவனோ ஒருத்தன் ரியோவை செம்மையா அடிச்சு போட்டுக்கிறான், அவனுக்கு இன்னுமே கான்சியஸ்னஸ் வரலையா, இன்னுமே மயக்கத்துல தான் இருக்கானா, நான் ஸ்கூல் முடிஞ்சுதான் அவனை போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல பாக்கலான் இருக்கேன்னு இவ சொல்ல, இங்க சிஞ்சில அதை கேட்டதுமே கொந்தளிக்கிறான். எவன் நம்ம ஆள் மேலே கை வச்சது, இப்பவே போயிட்டு அவனை 2ல ஒரு கை பாத்துறேன்னு சொல்லிட்டு அவன் வரைஞ்சு கட்டிட்டு கிளம்பிட்டான். நம்ம டக்காஷி தான், டே லூசு பையலே, மொதல் விஷயம் அவன் அடிச்சது யாருன்னு நமக்கு தெரியாது, 2வது விஷயம் அவனுங்க எங்க இருக்கானுங்கன்னு நமக்கு தெரியாது, இது ரெண்டுமே தெரியாம எங்க போயிட்டு நீ அவனுங்களை கண்டுபிடிக்க போற, சும்மா கம்மன்று சிக்குவானுங்க, அதான் ஹாஸ்பிட்டலுக்கு போறோம்ல நம்ம ரியோ பார்க்க, அப்போ ரியோ கிட்டே என்ன விவரம்ன்றதை கேட்டு தெரிஞ்சுட்டு வந்து அதுக்கப்புறம் சல்லடை போட்டு சலிப்போம் அப்படின்னு சொல்ல. ஆனா இங்க இவனுங்க இதை பத்தி பேசிட்டு இருக்க இந்த டைம்ல தான் நம்ம ரியோ வச்சவனுங்க அந்த டோக்கியோ கேங்க இவனுங்களை கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கானுங்க. அதை நம்ம ஆளுங்க பார்க்கவே இல்லை. இந்த டோக்கியோ கேங்கும் டக்காஷி சிஞ்சினா யாருன்னு தெரியாது. நம்ம ஆளுங்களோட ஹேர் ஸ்டைல பார்த்துட்டு அவனுங்க கலாச்சிட்டு போயிட்டு இருக்கானுங்க. ஆனா இவனுங்க ஆக்சுவலா தேடிட்டு இருக்கதே நம்ம டக்காஷியும் சிஞ்சியும் தான். ஏன்னா ரியோ அவனுங்க பேரை தானே சொல்லியிருப்பான், எங்க ஆளுங்க வருவானுங்க உன்னை திருப்பி அடிப்பானுங்கடான்னு இந்த யூகி கிட்ட. அதனால இவனுங்க அவனுங்களை தான் தேடிட்டு இருக்காங்க. அவனுங்க என்ன அவ்வளோ பெரிய கும்பனுங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் இப்போ உடனே போயிட்டு அவனுங்களை சம்பவம் பண்ண வேணாம், கொஞ்சம் பொறுமையா இருப்போம். ஏன்னா இன்னத்துக்கு நம்ம ரியோ வச்ச விஷயம் ஸ்கூலுக்கு தெரிய வந்திருக்கும். மறுபடியும் அவங்க ஸ்கூல்ல உள்ள ஆளுங்களை கை வச்சோம்னா போலீஸ் கேஸ் ஆயிரும், அப்புறம் பிரச்சனை ஆயிரும். அதனால கொஞ்ச நாள் ஊர் சுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வேலையை காட்டும் அப்படின்னு சொல்லி இவனுங்க பேசிட்டு வந்துட்டு இருக்க. அப்பதான் ஒருத்தன் திபுன்னு ஓடி வரான். இவனுங்க குரூப்போட இன்னொரு ஆள் போல இருக்குது. கைஸ் நான் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் சர்ச் பண்றதுக்கு போனேன், மறுபடியும் என்கிட்ட ரியோ மாதிரி ஒரு சப்ப பீஸ் மாட்டுனுச்சு, அவனை போட்டு போலந்து டக்காஷி செஞ்சு எங்க இருக்கானுங்கன்னு கேட்டேன். ஆனா என்னதான் வீக்கா இருந்தாலும் வாய்வே துறகல பாஸ், அவன் எதுவுமே சொல்லாம சாதிச்சுட்டான். ஆனா கடைசியில என்கிட்ட ஒன்னு சொன்னான், நம்ம அவனுங்களை தேட தேவையில்ல, அவனுங்க ஆளுங்க மேல நம்ம கை வச்சதுனால அவனுங்களே நம்மளை தேடி வருவானுங்கன்னு சொன்னான் பாஸ். அதுவும் இல்லாம இந்த ஊர்ல அக்கிசான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் இருக்குதான், அந்த ஸ்கூல்ல கிட்டத்தட்ட 500 ரவுடி பசங்க இருக்கானுங்களாம், எல்லாருமே முரட்டு பீஸா ரொம்ப ஸ்ட்ராங்கானவனுங்களாம் அப்படின்னு அவன் சொல்ல. இதை கேட்டுட்டு இந்த சக்குராலாம் எக்ஸைட் ஆகுறான். என்னடா படம் அப்படியே ஹைப் ஆயிட்டே போயிட்டு இருக்குது, இதுக்கு தானே நான் இத்தனை நாள் காத்துட்டு இருந்தேன், வந்ததுக்கு இன்னைக்கு ஒரு பிடிக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப எக்ஸைட் ஆகுறான். ஆனா பக்கத்துல இருக்க யூகியா, வந்தவனுங்க
பெரிய பிரச்சனை ஈத்துடாம போக மாட்டானுங்க போல இருக்குது. ஏதோ நம்ம தலை உருளாம இருந்தா சரி அப்படின்னு சொல்லி இவன் நினைச்சிட்டு இருக்க. இங்க இவனுங்க அகிசா ஸ்கூலை பத்தி தானே பேசிட்டு இருக்கானுங்க. அப்ப அந்த பக்கமா இந்த அகிசா ஸ்கூல்ல உள்ள ஒருத்தன் போயிட்டு இருந்திருப்பான். இவனுங்க பேசுறத கேட்டுட்டான். என்னடா என் ஸ்கூலை பத்தி பேசுற, என் ஸ்கூலை பத்தி தப்பாவா பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் இப்ப பொருள் எடுத்துட்டான். இந்த டோக்கியோ கைஸ் எல்லாம் பாக்குறாங்க, என்னடா ஸ்கூலை பத்தி பேசினதுக்கே பொருள் எடுக்கிறானுங்க, அவ்வளவு பயங்கரமான ஆளுங்களா அவனுங்க. சரி எடுத்துட்ட வேஸ்டா போயிடக்கூடாது இந்த மொமெண்ட், வாடா சண்டை செஞ்சு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல இப்ப இந்த அகிசா ஸ்கூல்ல உள்ளவனு இவனுங்களை அடிக்க வரான். ஆனா இவனுங்க அவனை போட்டு பொலன்னு பொழந்துட்டானுங்க. ஒருத்தன் 4 பேர் அடிக்க வந்தா அப்புறம் என்ன ஆகுமா, இவனுங்க நல்லா போட்டு அவனை வெளுத்துட்டானுங்க. இப்ப அடுத்த சீன்ல அடி வாங்கினவன் நேரா போயிட்டு இந்த சட்டோஷி கிட்டையும் சகாரா கிட்டையும் சொல்லிட்டான் விஷயம் எல்லாத்தையும். சட்டோஷி எல்லாம் கடுப்பாயிட்டான். யாரா அவனுங்க யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு போது அவனுங்க யாருன்னு தெரியல தல, ஆனா அவனுங்க கண்டிப்பா நம்ம ஊரு கிடையாது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா என்ன அடிச்சு போட்டு போகும்போது ஏதாவது பிரச்சனைனா திரும்ப டோக்கியோக்கே ஓடிடலாம். ஏன்னா நம்ம யாரு என்னன்னு ஒரு பயலுக்கும் தெரியாது அப்படின்னு அவனுங்க பேசிட்டு போனானுங்க. அதை வச்சுதான் நான் சொல்றேன் கண்டிப்பா அவனுங்க நம்ம ஊரா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்ல என் சட்டோஷி எல்லாம் கத்துறான். ஏன்டா நம்ம ஊரு பசங்களே நம்ம மேல கை வைக்க பயப்படுவானுங்க, அசல் ஒரு காரணங்க எப்பறம் நம்ம ஆளுங்க மேல கை வச்சானுங்க, உடனே போயிட்டு அவனுங்க யாரா இருந்தாலும் பிடிச்சி இழுத்துருவாங்கடா அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுக்க இங்க எல்லாரும் வெறி கொண்டு பிள்ளைன்னு கிளம்பிட்டானுங்க. ஆனா இந்த டைம்ல இந்த டோக்கியோ குரூப்பா அவனுங்க காஸ்டியூம் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஏதோ லோக்கல் கைங்க மாதிரி சுத்திட்டு இருக்கானுங்க. அப்ப அவனுங்களை கிராஸ் பண்ணி இந்த அகிசா பசங்களே போறானுங்க. ஆனா அவங்களால அடையாளம் கண்டுபிடிக்க முடியல இந்த டோக்கியோ குரூப்பை. ஆனா அடி வாங்கணும் இவனுங்கள்ட்ட இந்த மாதிரி ட்ரெஸ் தான் போட்டிருப்பானுங்கன்னு சொல்லியிருப்பான். ஆனா இவனுங்க தான் மாத்திட்டானுங்களே ட்ரெஸ் எல்லாம். அதனால அந்த அகிசா பசங்களுக்கு தெரியல, இவனுங்க அவனுங்களை கிராஸ் பண்ணி போயிட்டானுங்க. இந்த சக்கரம் சொல்றான், பாத்தீங்களாடா அந்த முட்டா பசங்களுக்கு நம்ம எப்படி இருப்போனே தெரியல, ஒரு சின்ன ட்ரெஸ் மாத்திரதுக்கே அவனுங்களால நம்மள அடையாளம் கண்டுபிடிக்க முடியல, வாங்கடா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஆளுங்களை கூப்பிட்டு வந்துட்டு இருக்கான். ஆனா அப்பதான் இவனுங்களுக்கு எதுக்கால நம்ம இமாயும் அவனோட அசிஸ்டன்ட் வராங்க. அவனுங்களை பார்த்ததுமே இந்த சக்குரா அவனோட ஆளுங்களை கேக்குறாங்க, டேய் உனக்கு இந்த டகாஷி செஞ்சு அவனுங்களை யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்க நம்ம இமாய் பாக்குறான். அவனுங்களை பத்தி எதுக்கு என்கிட்ட கேக்குறீங்க, அவனுங்களை பத்தி தெரிஞ்சாலும் உங்கள்கிட்ட நான் சொல்ல மாட்டேன்டா, ஏன்னா நீங்க கேட்கிற விதமே எனக்கு பிடிக்கல, கடுப்பாய் அச்சிர போறேன், ஒழுங்கா விலங்க காத்து வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போக இப்ப இந்த டோக்கியோ குரூப்ல இருந்து ஒருத்தன் நம்ம இமாய் மேல பகல்ல இருந்து ஒரு குப்பை தொட்டி எடுத்து அடிச்சிட்டான். அவ்வளவுதான் இங்க இமாய்க்கு வருதே கோவம், யாரு மேலடா கை வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஃபைட்டுக்கு இறங்கிற அங்க 4 பேர் இருக்கிறதுனால நம்ம இமாய் போட்டு பொலன்னு பொழந்துட்டாங்க. நம்ம அசிஸ்டன்ட் தடுக்க ட்ரை பண்றான், சண்டை போட ட்ரை பண்றான், ஆனா அவனுமே அடிச்சிட்டாங்க. நம்ம இமாயோட தலையில குப்பை தொட்டியை கவுத்து போட்டு இமாயை போட்டு பொலன்னு பொழந்துட்டு இருக்காங்க. நம்ம இமாய் என்ன நினைக்கிறான்னா குப்பை தொட்டியை விட்டு வெளியில வந்தா நம்மள அடிச்சிருவானுங்க, அதனால குப்பை தொட்டிக்குள்ள இருக்கிறது தான் சேஃப் அப்படின்னு நினைக்கிறான். ஏதாவது இவனுங்க தப்பு பண்ணுவானுங்க, அந்த டைம்ல நம்ம இவனுங்களை அடிச்சு போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் குப்பை தொட்டியில கண்ணு தெரியாம வந்து தடிக்கிட்டு கீழே விழுந்துட்டான். அவனுங்க பார்த்து சிரிக்கிறானுங்க, என்னன்னா அவங்கள பத்தி அங்க ஆகவோன்னு பேசுறாங்க, நீங்க இவ்வளவு சப்பையா இருக்கிறீங்க, நல்லா வாங்கிடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சக்குரா இமாயை போட்டு அடி நடிக்கிறான். இப்ப இமாயை பிடிச்சி உனக்கு யார் அவனுங்க அந்த டக்காசி செஞ்சியும் தேவையில்லாம எதுக்கு அவனுங்களுக்காக நீ அடி வாங்கி சாவுற, ஒழுங்கா அவனுங்க எங்க இருக்கானுங்கன்னு சொல்லிட்டுனா நாங்க எங்க வேலையை பார்த்துட்டு கிளம்பிடுவோம்ல அப்படின்னு போது இமாய் பாக்குறான், என்னால சொல்ல முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தவன் இப்ப தலையாலே இந்த சகுராக்கு ஒரு டிச்சு ஒண்ணு கொடுக்குறான். ஒரு அடியில அவனுக்கு ரத்தம் வர ஆரம்பிச்சிச்சு. அவ்வளவுதான் ட்ரிகர் ஆயிட்டான் அந்த சகுரா. இது வரைக்கும் என்ன பெத்த அம்மா அப்பா கூட என் மேல கை வச்சதுல நீ யாரா புறம்போக்கு அப்படின்னு சொல்லி இமாயை போட்டு மிதின்னு மிதிச்சுட்டான். விட்டா கொண்டுருவான் போல இருக்கு, அந்த அளவுக்கு இமாயை போட்டு அடிக்கிறான். இந்த யூகி மத்த பசங்க தான் வா சகுரா போயிடலாம், பப்ளிக் வந்துருவாங்க, பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லி பிடிச்சி எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனா இந்த டைம்ல தான் நம்ம டக்காஷி செஞ்சி ரீகோ அவங்க எல்லாருமே ஸ்கூல் விட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப ஆளாளுக்கு வீட்டுக்கு போறது ஸ்பிளிட் ஆயிட்டாங்க. நம்ம செஞ்சி மட்டும் தனியா வரான். அப்பதான் ஒரு இடத்துல கூட்டமா இருக்குது. என்ன கூட்டம் அப்படின்னு சொல்லி விலைக்கு விட்டு வந்து பார்த்தா நம்ம இமாயும் அவனோட அசிஸ்டன்டும் அடி வாங்கி படுத்து கிடக்குறாங்க. டே இமா என்னடா ஆச்சு, டே அசிஸ்டன்ட் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா அசிஸ்டன்ட் சொல்றான், இந்த மாதிரி 4-5 பேர் ஒன்னையும் டக்காஷி தேடிட்டு இருக்கானுங்க செஞ்சி, அவனுங்க சாதாரண ஆளுங்க கிடையாது, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கானுங்க, இமாயவே அடிச்சிட்டானுங்க, இமாய் கிட்ட உங்களை பத்தி கேட்டானுங்க, ஆனா அவன் வாயை திறக்கல, அதனாலதான் இப்படி அடிச்சு போட்டு போயிட்டானுங்க அப்படின்னு சொல்ல இங்க செஞ்சிக்கெல்லாம் கட்டுப்பாயிருச்சு. டே அவனுங்க யாருக்கு எப்படி இருப்பானுங்கன்னு இப்பவே என்கிட்ட சொல்றா அப்படின்னு இவன் இமாயோட அசிஸ்டன்ட் கிட்ட கேட்க அதே டைம்ல இங்க டக்காச்சியை தான் காட்டுறாங்க. அவன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது இப்ப அவன் பின்னாடி இந்த டோக்கியோ கேங் வராங்க. நம்ம டக்காச்சி பார்த்துட்டு யாரா நீங்க ஏன் பின்னாடி வந்துட்டு இருக்கீங்க, ஆட்டோகிராஃப்லாம் என்னால இப்ப போட முடியாது, சூச்சு கிளம்புங்க அப்படின்னு போது இவனுங்க பாக்குறானுங்க, டே உனக்கு இந்த டக்காச்சி செஞ்சு தெரியுமா அப்படின்னு கேக்குறானுங்க. ஆமா தெரியுமே, ஏன்னா நான் தானே அந்த டக்காஷியே அப்படின்னு நம்மளால சொல்ல, ஓ அப்படியா வசதியா போச்சு அப்படின்றானுங்க. அவனுங்க என்ன வசதியா போச்சு, நீங்க யாரு அப்படின்னு சொல்ல, ஓ நாங்க யாருன்னு உனக்கு இன்ட்ரோ கொடுக்கல, உன் ஃப்ரெண்டு ரியோ அடிச்சு ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சிருக்கிறோமே அது வரை யாருமே இல்ல, நாங்க தாண்டா அப்படின்னு இந்த யூகி சொல்றான். அந்த ரியோ அடிக்கும் போது ஏதோ ஓவரா பில்டப் போட்டான். 2 பருப்புங்க சிபால இருக்கானுங்க, அவனுங்க எங்களை தேடி வந்து அடிப்பானுங்கன்னு நீ பார்த்தா சொத்த மாதிரிலடா இருக்க அப்படின்னு சொல்லி அவனுங்க கலாய்க்க நம்ம டக்காச்சி பாக்குறான், டேய் பொட்டு பொடுசுங்களா அவங்கள மாதிரி வாய் வார்த்தை பேசினவங்களாடா, நான் செயல்ல செஞ்சு காமிக்கிறவன், சும்மா என் டைம் யூஸ் பண்ணிருக்காம ஒழுங்கா ஊடு போய் சேர வழியை பாருங்கடா, போய் குச்சி மிட்டாய் குறி ரொட்டி வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போலான்னு பார்க்கும்போது ஆனா இவனுங்க சண்டைக்கு ரெடி ஆயிட்டானுங்க. இப்ப நம்ம டக்காச்சி அடிக்கிறதுக்கு பாஞ்சிட்டானுங்க. அவ்வளவுதான் ஃபைட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம டக்காச்சியும் திருப்பி அடிக்கிறான். ஆனா என்ன பண்றது, 4 பேர்கிட்ட மாட்டிட்டானே, ஒருத்தன் அடிச்சா இன்னொருத்தன் பின்னால இருந்து அடிக்கிறான், அவன் அடிச்சா இன்னொருத்தன் அடிக்கிறான். இவனால சமாளிக்க முடியல, இருந்தாலும் செமையா சண்டை போடுறான். ஆனாலும் நம்மளால கொஞ்சம் திக்குந்தான் இருக்கு, இப்படி ஒத்தையா வந்து இத்தனை பேர்கிட்ட மாட்டிக்கிட்டோமே, இன்னைக்கு என்ன நிலைமை ஆப்போறோம் தெரியலையே அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு தான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். ஆனா இப்ப கரெக்டா அந்த அகிசா ஸ்கூல் பசங்க பிலிபிள்னு அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அந்த அடி வாங்கினவனே கூப்பிட்டு வந்துட்டானுங்க. அவன் அடையாளம் காமிச்சு விட்டுறான், டே இவனுங்க தானே நடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டக்காஷி எல்லாம் கோடான கோடி நன்றி கடவுளே, உன்னோட புள்ளையை எப்படி அந்த இன்னல்ல இருந்து காப்பாத்திட்ட, உன்னோட கருணே அப்படின்னு
அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணிட்டு இருக்கான். இவ அப்படியே கேஷுவலா கிளம்பி நடந்து வந்தவன் இப்போ ஒரு இடத்துக்கு மறைவா வந்ததும் அவ்வளவுதான் பொத்தனி கீழே வந்துட்டான். அம்மா வலிக்குது அப்படின்னு சொல்லி ஓனு கதற ஆரம்பிச்சிட்டான். நோஞ்சா மாதிரி இருந்தானுங்க, ஆனா என்ன அடி அடிச்சிட்டானுங்க, உடம்பெல்லாம் வலிக்குது. அவனுங்களை நான் சும்மா விட மாட்டேன், அவனுங்களை நான் கண்டிப்பா பழி வாங்கியே திருவேன், ரத்தத்துக்கு ரத்தம் எனக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்லி படுத்து உருண்டு புரண்டுட்டு இருக்க. அப்பதான் அந்த பக்கமா நம்ம கியோக்கும் அக்கிமியும் வந்துட்டு இருந்திருப்பாங்க. அவங்க அவனை பார்த்துட்டாங்க புரண்டுட்டு இருக்கிறத. அவங்கள நம்மளால பார்த்ததுமே ஏதோ கீழே விழுந்து மீசையில மண் ஒட்டாதுன்ற மாதிரி அப்படியே எக்ஸசைஸ் பண்ற மாதிரி ஆக்டிங் கொடுத்துட்டு இருக்காங்க. குட்டிக்காரனம்லாம் அடிச்சு என்ன கியோகோ எப்படி இருக்க சௌரியமா அப்படின்னு போது நான் நல்லா இல்ல, இன்னைக்கு எனக்கும் சிஞ்சிக்கும் டேட் இருந்துச்சு, ஆனா என்ன காரணம்னு தெரியல, சிஞ்சி இன்னைக்கு டேட்டை கேன்சல் பண்ணிட்டு ஏதோ வேலை இருக்குன்னு போயிட்டான், நான் இன்னைக்கு ரொம்ப மூட் அவுட்ல இருக்கேன் அப்படின்னு சொல்ல. ஓ அப்படியா, சரி சரி அப்ப நான் வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் மலர்ந்த இடத்தோடு நடந்து போறான். ஆனா பில்டிங் தான் ஸ்ட்ராங்கா இருக்கு, பேஸ்மெண்ட் வீக்கா இருக்குது. காலெல்லாம் மடங்கி போய் ஏதோ வாத்து மாதிரி ஒவ்வொரு அடியா எடுத்து வச்சு நடந்து போயிட்டு இருக்கான். இவங்க பாக்குறாங்க என்னாச்சு டகாஷி அப்படின்னு கேட்க, ஆக்சுவலா இது ஒரு முக்கியமான கலை, என்னோட ட்ரைனிங்ல ஒன்னு டெய்லி ரொட்டீன், இன்னைக்கு இதை காலையில ஃபாலோ பண்ண மாட்டேன்ட்டா, அதான் இப்ப ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இழுத்து இழுத்து நடந்து போயிட்டு இருக்கான். ஆனா நம்மளால ஒரு டைமுக்கு மேல கவர் பண்ண முடியல, அவ்வளவுதான் பொத்தே கீழே விழுந்துட்டான். இவங்க ரெண்டு பேரும் டகாஷி சான் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கத்திட்டு ஓடுறாங்க. இப்ப சீனை கட் பண்ணா நம்ம டகாஷி ஒரு பார்க்ல படுத்து கிடக்குறான். நம்ம கேக்கவும் அக்கிமியும் போயிட்டு ரீக்கவும் சிஞ்சி அங்க கூப்பிட்டு வந்துட்டாங்க. ரீகோலாம் பதறிக்கிட்டு ஓடி வரா. டகாஷி சான் என்னாச்சு உங்களுக்கு, ஏதோ உங்களுக்கு பிரச்சனை கேள்விப்பட்டு ஓடி வந்தோம் அப்படின்னு போது நம்ம டகாஷி பாக்குறான். பிரச்சனையா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே, சின்னதா ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஒரு காருக்காரன் வந்து என்ன முட்டிட்டு போயிட்டான், அதெல்லாம் லைட்டா ஸ்கிராச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி செமையா மேனேஜ் பண்றான். என்னது கார்ல ஆக்சிடென்டா, அப்படின்னா உடனே ஹாஸ்பிட்டல் வாங்க போலான்னு போது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நின்றுட்டு இருந்த காலில் தான் போயிட்டு நான் முட்டிக்கிட்டேன், அதனால ஒன்றும் பெருசா பிரச்சனை இல்லை, நான் ரொம்ப ஆக்டிவா தான் இருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தவி காமிக்கிறான். எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி காமிக்கிறான். பாருங்க எனக்கு எதுவுமே இல்லை, ஆனா கொஞ்சம் டயர்டா இருக்கேன், அதனால ரீகோ இன்னைக்கு எங்களால வர முடியாது ரியோ பாக்குறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு டோக்கியோக்கு, நீ மட்டும் போயிட்டு பாத்துருவாங்க, நாங்க நாளைக்கு போயிட்டு பாத்துக்கிறோம். அப்புறம் கியோகோ உனக்கு ஏதோ மூட் அவுட்டா இருக்குன்னு சொன்னீங்க, எவனையாவது போட்டு பொழப்பில்ல அடிக்கடி மூட் அவுட்டானா, நீ போயிட்டு உன் வேலையை கண்டினியூ பண்ணுமா அப்படின்னு நம்ம செஞ்சு பாக்குறான். என்னது மூட் அவுட்டானா எவனையாவது அடிப்பாளா அப்படின்ட்டு கியோகோ பாக்குறா. ஐயோ போட்டு உடச்சிட்டானே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அப்படியே கன்ஃபியூஸ்டா லுக்கு விட்டுட்டு இப்ப கியூட் மூடுக்கு மாறிட்டா. என்ன டகாஷி சான் ஒரு பொண்ணுகிட்ட இப்படியா பேசுவீங்க நீங்க, எந்த பொண்ணு ரவுடித்தனம் பண்ணிட்டு யாரையாவது போட்டு அடிச்சுட்டு தெரியவா, நீங்க வேற யாரோ நினைச்சு என்கிட்ட சொல்றீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கியூட்டா ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா. நம்ம செஞ்சும் ஆமா என் கியோகோ சான்லாம் அப்படி பண்ணவே மாட்டா அப்படின்னு சொல்லி வழக்கம் போல கியோகோ கொஞ்சிட்டு இருக்க. அக்கிமி பாக்குறா. ஐயோ வழக்கம் போல கிரிஞ்ச ஆரம்பிச்சிருச்சிங்களே அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி எடுத்துட்டு போயிட்டா கியோகோவை. ஏக்கும் சரி ஓகே வேற எதுவும் இல்லைன்னா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கிளம்பிட்டா. இப்ப எல்லாரும் போனதுக்கு அப்புறமா தான் நம்ம செஞ்சு பார்த்துட்டு யாரா அவனை அடிச்சது அப்படின்னு கேட்கறான். இவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குது நம்ம டகாஷி அவன்ட்டு அடி வாங்கிட்டு தான் படுத்து கிடக்குறான்னு. நம்ம டகாஷும் எவனுங்க ரியோ அடிச்சானுங்களோ அவனுங்க தான்டா, அவனுங்க இமாயும் அவனோட அசிஸ்டன்டையும் கூட அடிச்சிருக்கானுங்க மச்சான், அவனுங்க ரொம்ப ஓவரா பண்றானுங்க, ஆனா எப்படி நம்மளை பத்தி அவனுங்களுக்கு தெரிய வந்தது அப்படின்னு போது நம்ம டகாஷி சொல்றான். நம்ம ரியோ அவனுங்கள்ட்ட அடி வாங்கும் போது நம்ம ரெண்டு பேரும் அவனுங்களை கண்டிப்பா பழி வாங்க வருவோம்னு சொல்லியிருக்கான். சோ அதை வச்சுதான் அவனுங்க நம்மளை தேடிக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்னு இவன் சொல்ல, நம்ம செஞ்சு பார்த்துட்டு அவனுங்க என்ன நம்மளை தேடுறது, நம்ம அவனுங்களை தேடுவோம், களை எடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு, நம்ம யாருன்னு காமிப்போமா அப்படின்னு கேட்க நம்ம டகாஷியும் காமிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவனுங்க ரெண்டு பேரும் வெறி கொண்டு கிளம்ப. இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. எப்படி இருந்தது இந்த எபிசோட் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஹைப் கொடுத்து விடுங்க. அப்புறம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் இதெல்லாம் வழக்கமா பண்றது தான், அதையும் பண்ணி விட்டுருங்க. உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். டாடா.